ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து கட் ஆயிடுச்சு. இந்த த்ரெட்டு இந்த தெரியும்னு நினைக்கிறேன். கட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து கரெக்ட் பண்ணி அப்படியே வந்து கண்டினியூஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எப்படிங்கிற ஒரு ஹேக் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த த்ரெட்டு தான் ரொம்ப முக்கியம். இந்த சைடில் இருக்குல்ல, இதை வந்து நம்ம லைட்டாக அப்படி எடுத்து விட்டோம்னாலும் அப்படியே ஃபுல்லாக நம்ம பண்ணது எல்லாமே வந்துடும். அதனால் இதை சேஃப்டியாக ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதோட சென்டர்லேருந்து குத்தி இன்னொரு ஜரியை எடுக்கிறேன். அதாவது இந்த மாதிரி நாட் பண்ணதில் ஓகே. ஸோ இப்போ இந்த ஜரி இருக்குது, இது ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புதுசாக வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் இப்போ இந்த ஜரியை எடுத்துகிட்டு உள்ள அந்த சென்டர் பாட்டிலேருந்து எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாட் பண்ணிக்கிறோம். அந்த ஆல்ரெடி பண்ணியிருக்க அந்த ஜரியோடு சேர்த்து நாட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து நாட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா, அந்த கட்டான ஜரியவும் இப்போ நம்ம புதுசாக உள்ள ஜரியும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சேஃப்டியாக ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு. இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இனிமேல் எப்பயும் போல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கேருந்து எடுத்துகிட்டு எப்பயும் போல் மேலேருந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு எப்பயும் போல் பீட் வந்து எத்தனை சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கீங்க? 5 6 ஓகே. ஸோ வந்து 6 சுகர் பீட் வந்து எடுத்துக்கிறேன். 6 சுகர் பீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விட்டுட்டு எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுமே வந்து இதெல்லாம் அனுபவம்னால வந்து தெரிகிறது. இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ்ன்னு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து பண்ணிட வேண்டியது. 3 4 5 6. அதே மாதிரி இப்போ நீங்கள் 6 சுகர் பீட் எடுத்தீங்க அப்படின்னா 6ஆகவே தான் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு இதுலேயும் 5 4 அந்த மாதிரியும் வந்து போடக்கூடாது. ஒரே மாதிரி கொண்டு வந்தால் தான் பார்க்க உங்களுக்கு ஸ்டிச்சஸ் அழகாக வரும். ஒரு ஸ்டிச்சு அடுத்து